ட்ரெயின் அல்லது புதுப்பாளையம் ஆறு. புதுப்பாளையம் ஆறு இஷ்யூவில் எந்த ஒரு புது சம்பவம் நடக்காமல் இருக்கிற நேரத்தில் இங்கே பார்க்கிங்கில் ஒரு ரெட் கலர் ஓம்னி. ஆனால் மகேஷ். ஹலோ ஹலோ சலீம், இமிடியேட்டாக மகேஷை கான்டாக்ட் பண்ணுங்க. பிரிங் த டீடைல்ஸ். சார் ரேச்சல் கம். ஓகே. தொலைச்சு கட்டிடுவோம் உங்களை. ஆமா. சார் மகேஷ். மகேஷ். வினிதா டீச்சரும் அதே ட்ரெயினில் அதே நாளில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது அந்த டீச்சரோட ஹஸ்பண்டுக்கும் தெரியாமல் இருந்தது. அது எதுக்காகன்னா வினிதா டீச்சருடைய அக்கா பொண்ணோட அட்மிஷனுக்காக. டீச்சர் சேலத்துக்கு போயிருக்காங்க. டீச்சருடைய குடும்பத்தோட அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ சண்டையா, அதான் சொல்லாமல் போயிருக்காங்க. வாட் அபவுட் சந்திரசேகர்? அவங்க வீட்டுக்கு விசாரிக்க போனாலே அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க. ஓ, சந்திரசேகர் பொண்டாட்டி எனக்கு எவ்வளோ டிமாண்டா இருக்கு. பெரிய பெரிய அதிகாரிங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க. அவர் எப்ப அங்க போனாரு, அவர் எப்ப இங்க போனாரு. வேணும்னா ஒரு பாய போட்டு இங்க உட்காந்துக்கிட்டு உங்க போலீஸ்காரங்க மாதிரியே என் புருஷனை விசாரிக்கிறேன். சரியா? இங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நீங்களே சோறு போடுறீங்க. என்னோட நேரத்தை வீணாக்காம பேசாம இங்க இருந்து கிளம்புங்க. ஒழுங்கா இன்னும் வளர கூட இல்ல, அதுக்குள்ள மீசி நின்றுகிட்டு இருக்கான். உன்னோட பேர் என்ன? புஷ்பராஜ். நீங்கள் இந்த பொம்பளை பின்னாடி போகிறதுனால ஒரு க்ளூவும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல சார். ஒரு 100 ரூபா கிடைக்குமா? அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தோப்புப்பாளையம் போய் விசாரிங்க. தோப்புப்பாளையமா? அங்கே இருக்கா? அந்த ஆளோட ஒரு புது செட்டப் இருக்கு. ஒரு நர்ஸுன்னு சொல்கிறாங்க. அடிக்கடி அங்கே தான் போவார். ரேச்சல் கம். இங்கே பக்கத்தில் நர்ஸ் யாராவது தங்கியிருக்காங்களா? நர்ஸு? ஓ, மாலி சிஸ்டரா? அந்த நர்ஸ் இப்போ எங்கே இருக்காங்க? யாருக்கு தெரியும் சார். இந்த வீட்டில் என்ன விஷயம் நடக்குதுன்னு கேட்குற மாதிரியா சார் அந்த லேடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பயாவது வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க. எப்போ போகிறாங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. சரி, இங்கே யார் வந்தாலும் இந்த நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. சரிங்க சார். போங்க. கெட் இன். பாசஞ்சர் ட்ரெயின் வந்துருச்சு. இவனை தான் நம்ம தேடி வந்தோம். இருடா, நான் யாருன்னு காட்டுறேன். நீ என்னத்த பெருசா புடிங்கிருவ? நான் இந்த ரூட்ல தான் ரொம்ப வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். உன்னால முடிஞ்சத பாரு. டேய், இந்த ரயில் ரோட நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். ரயில்வே போலீஸை வச்சு பிடிப்பானா? நீ போலீஸை கூட்டு வந்தா நான் ஆர்மியா இருக்க வேண்டாம். மொட்டா பயல. டேய் நில்றா, முன்னால வாடா. நீ எதுக்கு ஓடுன? சொல்றா. உங்கெல்லாம் பார்த்து பயந்து ஓடிட்டேன் சார். பயந்தியா? எதுக்கு? அப்போ நீங்கெல்லாம் ரயில்வே போலீஸ் இல்லையா? கொஞ்ச நேரத்தில் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த ட்ரெயினில் தான் நீ வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்ப வருவ, அப்படி தானே? ஆமாம் சார். February 2 சேலம் பேசஞ்சர் ட்ரெயினில் நீ ட்ராவல் பண்ணியான்னு சொல்லு. ஐயோ, ரயில்வே போலீஸ் பிடிக்கலன்னா நான் இங்கே தான் சார் சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா குடும்ப கஷ்டம் அப்படி. அன்னைக்கு நீ ட்ரெயினில் வரும்போது இவங்களை யாரையாவது பார்த்தியா? ஐயோ, இது சந்திரசேகர்ல. உனக்கு இவரை தெரியுமா? என்ன தெரியுமாவா? சந்திரசேகர் சார் ரொம்ப வருஷமா எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாரு. இப்ப மாலி சிஸ்டரோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. சந்திரசேகர் சார் காணாம போனதுக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. சத்தியமா பார்க்கவே இல்லை. சரி,
ஆனால் காணாமல் போன அன்னைக்கு, அதாவது February 2 இந்த பேசஞ்சர் ட்ரெயினோட கடைசி ட்ரிப்பில் நீ சந்திரசேகரை பார்த்துருக்க இல்லையா? அந்த தேதி நல்லா யோசிச்சு சொல்லு. பாத்தியா? பார்த்தேன் சார். அன்னைக்கு சந்திரசேகர் சாரும் அந்த ட்ரெயினில் இருந்தார். நீங்கள் டக்குன்னு கேட்டதும் எனக்கு இது ஞாபகம் வரல சார். எனக்கு ஞாபகம் இருக்குது சார். ஞாபகம் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது சார். அன்னைக்கு திருப்பூர் தாண்டதும் ரயில்வே ஸ்குவாட் என்னை பிடிச்சிட்டாங்க. வியாபாரம் பண்ண ஒரு 1500 ரூபா என் பாக்கெட்டில் இருந்துச்சு. அவங்க ட்ரெயினில் எதுக்கு டீ விற்கிறேன்னு சொல்லி என்னை பிடிச்சிட்டாங்க. ட்ரெயின் ஈரோடு வந்ததும் சந்திரசேகர் சார் வந்தார். அவர் தான் என்னை காப்பாற்றினார். ரயில்வே போலீஸ்கிட்ட பேசி என்னை விட சொல்லிட்டாரு. எந்த கம்பார்ட்மெண்ட்டில் நீ அப்போ இருந்த? லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில். லாஸ்ட்? அதான் சார், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட்டு. இறங்கி இந்த வழியாக வர்றதுக்கு அதுதான் ஈஸி. எப்பவும் போல் அன்னைக்கும் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்தேன். கிட்னாப் செய்யப்பட்ட 5 பேரும் February 2 இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த 5 பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணாங்களான்றது தான். சார், 5 பேர்ல 2 பேரு லிசா தாமஸும் புதுப்பாளையம் மனோஜும். ஆபீஸ் முடிஞ்ச 2 பேரும் ரெகுலரா இதுல தான் வருவாங்க. அவங்க ஆபீஸ்க்கு போய் கோ பேசஞ்சர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கலாமே. நானும் மனோஜும் ஒரு நாள் டீ குடிக்கிறப்ப தான் இவர் அன்னைக்கு வந்தார். அவரா? மனோஜு கூட ரொம்ப தெரிஞ்சவர் தான். அப்புறம் அன்னைக்கு ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் தான் எல்லாரும் ட்ராவல் பண்ணோம். சார், திருப்பூர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டியில் ஆட்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. நிறைய பேர் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சீட்டு விளாடுவாங்க. அன்னைக்கு இந்த மனோஜ் கூட இந்த 3 பேருமே இருந்தாங்க. பேர் எனக்கு தெரியாது. அந்த எஸ்ஐயை மட்டும் அடிக்கடி நான் ட்ரெயினில் பார்ப்பேன். லிசாவும் நானும் ஒன்றா தான் ட்ரெயினில் வருவோம். February 2 டிராவலில் உங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் இவங்க யாராவது இருந்தாங்களா? இந்த பொண்ணு இருந்தாங்க. தாடி வச்சவரே இருந்தாரா இல்லையான்னு தெரியல. நீங்க எங்க இறங்குனீங்க? ஈரோடு. அப்ப இந்த 4 பேரும் சீட்ல இருந்தாங்களா? இருந்தாங்க. அவங்க சீட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. மாவளிப்பாளையத்துல இறங்கும் போது அப்ப அவங்க சீட்ல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. டெல் மீ மகேஷ். சார், லிசா தாமஸோட டிராவல் பண்ண ஒரு லேடி புதுப்பாளையம் மனோஜையும் வினிதா டீச்சரையும் பார்த்துருக்காங்க. குட். காவேரி ஆர்எஸ் வரைக்கும் ஒன்றா தான் போயிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், புஸ்தகம் பேப்பர் விற்கிற ஒரு ஆளும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கான். அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம் சார். வெரி குட் மகேஷ், பிரிங் ஹிம். கிட்னாப் பண்ணப்பட்ட 5 பேரும் February 2 சேலம் பேசஞ்சர்ல ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சார்? கோயம்புத்தூர்ல இருந்து சங்ககிரி வரைக்கும் அந்த ட்ரெயின் டிராவல்ல அந்த முக்கியமான கம்பார்ட்மெண்ட்ல அசாதாரணமா எந்த சம்பவமும் நடக்கல. அதாவது கிட்னாப் செய்யப்பட்ட இந்த 5 பேரும் இன்வால்வ் ஆகுற மாதிரியோ ஏதாவது இஷ்யூஸ் பிரச்சனைன்னு எதுவும் நடக்கல. நமக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து அது கிளியரா தெரியுது. ஆமா ரைட்? பட் வாட் அபவுட் சங்ககிரி டு சேலம்? அந்த கொஞ்ச தூரத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ரேச்சல் சார், கிரைம் ரெக்கார்ட்ஸ்லேருந்து இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுங்க. ஓகே சார். சார், இதா வேணும். கோ அண்ட் கலெக்ட். ஓகே. சார், இவன் அஜித் குமார். February 2 சேலம் பேசஞ்சரில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இவனும் இருந்திருக்கான். கிட்னாப் பண்ணப்பட்ட 5 பேரையும் இவன் நல்லாவே பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் கிடச்சிருக்கு. என்னது? ஃபோட்டோவில் இருந்த 5 பேரை தவிர இன்னும் 2 பேரும் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. யார் அவங்க? சோமனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி பேக்கரி வச்சிருக்க ரவி அண்ணன். முழு பேரு ரவி பிரசாத். ஹலோ, வாட்? எப்போ? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அவ்வளோ நேரம் தான் இருக்கும் சார். அங்கே டியூட்டியில் ஆள் இருந்தாங்களே இல்லையா? 2 கான்ஸ்டபிள்ஸ் டியூட்டியில் இருந்தாங்க சார். அவங்க 2 பேரும் சாப்பிட போன நேரத்தில் தான் அந்த ஆமினி காணாமல் போயிருக்கு சார். விஹெச்எஃப் மெசேஜ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம் சார். வண்டி சிட்டியை விட்டு வெளியே போக வாய்ப்பே இல்லை சார். ஸோ
நெக்ஸ்ட் அந்த 2 பேத்துல ஒருத்தர். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? என்ன வேணும்? மிஸ்டர் ரவி பிரசாத். ஆமா. கம். ஐ அம் ஃப்ரம் சிபிசிஐடி. ப்ளீஸ் கோஆபரேட். உங்களை கிட்னாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்னாப் பண்ணவா? என்னையா? ப்ளீஸ். என்ன சார்? எதுக்கு என்ன கிட்னாப் பண்ண போறாங்க? Go. Get in fast. என்ன சார் பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன எதுக்கு இங்க கூட்டி வந்தீங்க? What about Omni? No. I want final word. See Mr. Ravi Prasad. நீங்க எந்த தப்பும் செய்யல. I know that. ஆனா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. பிப்ரவரி 2ஆம் தேதி சேலம் பேசஞ்சர்ல உங்களோட டிராவல் பண்ண 5 பேரை கிட்னாப் பண்ணிருக்காங்க. இனி மீதி இருக்கிறது நீங்க, ஒரு புக் செல்லர், இன்னொருத்தர். யார் இருந்தாலும். ஹலோ, நீங்க நினைச்சா ஒரு உயிரை காப்பாத்தலாம். யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சார், அந்த இன்னொரு ஆளை கிட்னாப் பண்ணிட்டாங்க. வாட்? ஹே, டிவி ஆன் பண்ணு. ஓகே சார். 5 நபர்கள், அப்பாவிகளான சாதாரண 5 நபர்கள் தொடர்ச்சியா கிட்னாப் பண்ண கேஸ் முடிவே இல்லாம தொடங்கின இடத்துக்கே திரும்ப வந்திருக்கு. இப்ப 6ஆவதா ஒரு நபரை கடத்திருக்காங்க. குமாரபாளையத்துல ரஹ்மான் சிக்கன் ஸ்டால் நடத்துற ரஃபீக்கோட டிரைவிங் லைசன்ஸும் 3000 ரூபாய் பணம் இருந்த பர்ஸையும் வண்டியில இருந்து போலீசார் கைப்பற்றி இருக்காங்க. Switch off all phones. Everyone. Hey, this one, that one. Mr. Ravi Prasad. Sir. Come.